ஏப்ரல் 21ஆம் தேதி மறைந்த போப் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கு வேட்டிகனில் நடைபெற்றது. இதில் வழக்கத்திற்கு மாறாக சில சடங்குகள் நடைபெற்றன. அது என்னென்ன? போப்பின் கடைசி ஆசை பூர்த்தி செய்யப்பட்டதா? வேட்டிகனில் அல்லாமல் தேவாலயத்தில் அவர் அடக்கம் செய்யப்பட்டது ஏன், எதற்காக? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். உலக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் ஒரே நம்பிக்கையாக இருந்த போப் பிரான்சிஸ் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி வேட்டிகனில் உள்ள தனது இல்லத்தில் காலமானார். அவர் உயிரிழந்த 6 நாட்கள் கழித்து ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி நண்பகல் 1:30 மணியளவில் அவரது இறுதிச் சடங்கு நடைபெற்றது. ஆறு நாட்களுக்கு முன் ஈஸ்டர் தினத்தன்று செயின்ட் பீட்டர் பசிலிக்காவில் இருந்து போப் பிரான்சிஸ் உரையை கேட்க மக்கள் திரண்டனர். அடுத்த நாளே போப் பிரான்சிஸ் மரணிக்க அவரது இறுதிச் சடங்கு நிகழ்வில் சுமார் 2.5 லட்சம் பேர் கூடியிருந்தனர். போப் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கில் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், முன்னாள் அதிபர் ஜோ பைடன், பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உள்ளிட்ட உலக தலைவர்கள் பங்கேற்று அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். மூன்று நாட்களாக செயின்ட் பீட்டர் பசிலிக்காவில் வைக்கப்பட்டிருந்த போப் பிரான்சிஸின் உடல் பொதுமக்களின் பார்வைக்கு வெளியே கொண்டு வரப்பட்டது. பின்னர் பைபிளின் வாக்கியங்கள் வாசிக்கப்பட போப் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கு தொடங்கியது. அதன் பிறகு போப்பின் மூடப்பட்ட சவப்பெட்டிக்கு மேல் இயேசுவின் போதனைகள் அடங்கிய குறிப்புகள் வைக்கப்பட்டு பின்னர் கார்டினல்கள் கல்லூரியின் 91 வயதான டீன் ஜியோவானி ரே பிரான்சிஸ் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கோரி ஒரு சிறிய பிரார்த்தனையை நிகழ்த்தினார். அதன் பிறகு அங்கு கூடியிருந்த நூற்றுக்கணக்கான கார்டினல்கள் பைபிளில் இடம்பெற்றிருக்கும் வாசகங்களை ஜபித்தனர். இதனையடுத்து கூட்டத்தின் முன் உரையாற்றிய கார்டினல்கள் கல்லூரியின் தலைவர் ஜியோவானி ரே போப் பிரான்சிஸ் பற்றி உரை நிகழ்த்தினார். அந்த உரையில் மோசமான உடல்நலப் பிரச்சனைகள் இருந்த போதும் கடைசி தருவாயில் கூட மக்களுக்கு ஆசி வழங்க வேண்டும் என்பதற்காக ஈஸ்டர் அன்று பிரான்சிஸ் உரையாற்றினார். அதை நாங்கள் என்றும் மறக்க மாட்டோம். பிரான்சிஸ் அனைவருக்குமான ஒருவராக இருந்தார் என அவர் நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். அதன் பிறகு பாப்பல் இறுதிச் சடங்கில் இதுவரை நடைபெற்றிராத ஒரு சம்பவம் அரங்கேறியது. அதாவது கார்டினல்கள் அனைவரும் இணைந்து போப்பிற்காக இத்தாலி, பிரெஞ்சு, அரபி, போர்ச்சுகல், போலிஷ், ஜெர்மன், சீனம் ஆகிய 7 மொழிகளில் பிரார்த்தனை நடத்தினர். போப் பிரான்சிஸ் சீனாவுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை கடைசி வரை நிறைவேறாமல் போனதால் முதலாக இந்த பிரார்த்தனையில் சீன மொழியும் சேர்க்கப்பட்டது. இந்த இறுதிச் சடங்கை தலைமை தாங்கி நடத்தும் கார்டினல்கள் கல்லூரியின் தலைவர் ஜியோவானி லாஸ்ட் சப்பர் நிகழ்வை நடத்தி வைத்தார். இறுதிச் சடங்கின் இந்த பகுதியில் வேட்டிகனில் திரண்டிருந்த அனைத்து மக்களுக்கும் அப்பம் வழங்கப்பட்டது. சுமார் 2 மணி நேரம் 10 நிமிடங்கள் நடைபெற்ற போப் பிரான்சிஸின் இந்த இறுதிச் சடங்கு நிறைவடைந்ததை அடுத்து அவரது உடல் 6 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கும் செயின்ட் மேரி மேஜர் தேவாலயத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. போப்பின் இறுதி ஊர்வலம் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களான ரோமன் ஃபாரம், கொலோசியம் ஆகிய பகுதிகளை கடந்து வேன் மூலம் கொண்டு செல்லப்பட்டது.
செயின்ட் மேரி மேஜர் தேவாலயத்திற்கு கொண்டு வரப்பட்ட போப் பிரான்சிஸின் உடல் அவரது கடைசி ஆசையின்படி எந்த ஒரு பெரிய அலங்காரமும் இன்றி சாதாரண மரக்கட்டையால் ஆன சவப்பெட்டியில் வைக்கப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. வேட்டிகனுக்கு வெளியே அடக்கம் செய்யப்பட்ட முதல் போப்பாண்டவர் இவர்தான். எப்போதெல்லாம் மன வருத்தம் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் செயின்ட் மேரி மேஜர் தேவாலயத்திற்கு வந்து பிரார்த்தனை செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் பிரான்சிஸ். தற்போது இந்த பூவுலகை விட்டு மறைந்த அவர் நிம்மதியை தேடி செயின்ட் மேரி மேஜர் தேவாலயத்தில் நிரந்தரமாக துயில் கொண்டிருக்கிறார்.